வணக்கம். இன்றைய நாள் 17/2/2026 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரெனிகா ஜான் ரஞ்சன். பானிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜிந்துப்பட்டி துப்பாக்கி சூடு, 2 காவல்துறை அதிகாரிகள் கைது. சட்டத்தரணி கொல்லப்பட்ட பிரதேசம் ஒரு உயர் பாதுகாப்பு வலயம் அல்ல என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம். ஜாலில் காணி பிணக்கு காரணமாக ஒருவர் அடித்து கொலை. பாகிஸ்தான் பிரதமருக்கு தனது நன்றியை தெரிவித்த ஜனாதிபதி. உலகிற்கும் ஐநாவுக்குமான இந்தியாவின் நிரந்தர பங்களிப்பு முக்கியமானது. இங்கிலாந்தின் வேலையின்மை விகிதம் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்வு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கொழும்பு ஜிந்துப்பட்டியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக 2 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு குறித்த துப்பாக்கி சூடு சம்பவம் பதிவாகியிருந்தது. இது தொடர்பில் எமது ஊடகமானது காவல்துறை ஊடக பேச்சாளரை தொடர்ந்து கேட்டபோது, துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் கடமை தவறியதற்காக நடமாடும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். சிகை அலங்கார நிலையம் ஒன்றை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் சிகை அலங்கார நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்த பலர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் 5 காயமடைந்து சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 20 வயதுடைய மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பண்டாரவளி வெள்ளிமலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சட்டத்தரணி புத்திக மல்லவ ஆராய்ச்சி மற்றும் அவரது மனைவி கொல்லப்பட்ட பிரதேசம் ஒரு உயர் பாதுகாப்பு வலயம் அல்ல என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இச்சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சித்தரிக்க சிலர் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். சில இராணுவ முகாம்களிலிருந்து பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதங்கள் சென்றமை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் சூழலிலேயே இவ்வாறான கொலைகள் இடம்பெற்று வருகின்றன. கொலை கலாச்சாரத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மீண்டும் எமது கவலையை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் விஜயமுனி சொய்சா காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். இன்று காலை காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருகை செய்துள்ளார். விசாரணை ஒன்றுக்காக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு வருகை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொது ஆலோசனை எதிர்வரும் பிப்ரவரி 27 தொடங்கும் என்று இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க 3 வார காலம் ஒதுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஏப்ரல் 1 முன்னர் மின் கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவை அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்துக்கான தனது முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை அண்மையில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அண்மையில் சமர்ப்பித்தது. அதன்படி இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தில் 13.56% அதிகரிப்பை கோரியுள்ளது. 2026 ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரையிலான காலத்துக்கு இந்த திருத்தம் முன்மொழியப்பட உள்ளதாகவும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கூறியுள்ளது. ஜாலில் காணி பிணக்கு காரணமாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 2 தலைமறைவாகி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை யாழ்ப்பாணம் கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 59 வயதான 2 பிள்ளைகளின் தந்தை இவ்வாறு அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட கொலையாளிகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய 2 தலைமறைவாகியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்னிந்தியாவில் வசிக்கும் 89,000 இலங்கைகளுக்கு இந்திய குடியுரிமை அல்லது நீண்டகால விசா வழங்குமாறு கோரி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் விடுத்துள்ள கோரிக்கை வரவேற்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் இஸ்ரேல் வேலைவாய்ப்புகளுக்காக அண்மித்து அநீதிக்குள்ளான விண்ணப்பதாரிகளுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. தமது எதிர்காலம் மற்றும் வாழ்வாதாரம் இந்த வேலை வாய்ப்புகளை நம்பியே அமைந்துள்ளதாக தெரிவித்த அவர்கள் தமக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிகளுக்கு தீர்ப்பை பெற்றுத்தர முன்வருமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்தனர்.
குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பாதிக்கப்பட்ட நமக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புமாறு அவர்கள் இதன்போது வேண்டுகோள் விடுத்தனர். இதன்போது கருவி தெரிவித்த நாமல் ராஜபக்ச பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்ததுடன் அவர்களின் நியாயமான தேவைகள் மற்றும் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் முன்னின்று குரல் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரின் வருகை மற்றும் பாகிஸ்தான் தேசிய கிரிக்கெட் அணியின் இலங்கை வருகை என்பன இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள பாகிஸ்தானின் உள்துறை மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைச்சர் சையத் மொஹசின் ராஜா நக்வி, வெளிநாடுகளில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் மற்றும் மனிதவள அபிவிருத்திக்கான அமைச்சர் ஜவுந்தரிசா அலி குசைன் ஆகியோர் உள்ளிட்ட தூதுக்குழுவுடனான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இலங்கையின் கோரிக்கையை ஏற்று பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் வருகைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ததற்காக பாகிஸ்தான் பிரதமருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். திர்வா சூறாவளி உட்பட இலங்கை மக்கள் சிரமங்களை மேற்கொண்ட போதெல்லாம் பாகிஸ்தான் இலங்கைக்கு அளித்த மனமார்ந்த ஆதரவை ஜனாதிபதி இதன்போது நன்றியுடன் பாராட்டியுள்ளார். இலங்கையுடனான உறவுகளை மேலும் வளர்த்து பிராந்தியத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒத்துழைப்புடன் செயல்படுவது பாகிஸ்தானின் நோக்கம் என்றும் அதன்போது இலங்கை வழங்கி வரும் ஆதரவை பாராட்டியதுடன் குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையான முதலீடு, தொழிற்சந்தை மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பான விடயங்கள் குறித்து எதிர்காலத்தில் விரிவான கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் பாகிஸ்தான் தூதுக்குழுவினர் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்வது இந்திய செய்திகள். ஈரானுடனான தொடர்புகளுக்கான அமெரிக்காவால் முன்னர் தடை செய்யப்பட்ட 3 எண்ணெய் கப்பல்களை இந்தியா அதிகாரப்பூர்வமாக பறிமுதல் செய்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத வர்த்தகத்தை தடுக்க அதன் கடல்சார் மண்டலத்தில் கண்காணிப்பை இந்தியா முடக்கிவிட்டதாக ஒரு வட்டாரம் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையிடம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் சரக்குகளின் தோற்றத்தை மறைக்கும் வகையில் கப்பல் பரிமாற்றங்களுக்கு தனது நீர்நிலைகள் பயன்படுத்துவதை தடுப்பதே இந்தியாவின் நோக்கமாகும் என்று இந்த வட்டாரம் மேலும் கூறியது. உலகிற்கும் ஐநாவுக்குமான இந்தியாவின் நிரந்தர பங்களிப்பு மிக மிக முக்கியமானது என்று ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்ரேஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்தோனியோ குத்ரேஸ், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி, பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி என அனைத்து தலைப்புகள் தொடர்பான விவாதங்களிலும் மிக முக்கியமான தலைவராக இந்தியா மாறியுள்ளது. ஐநா பொது அவையில் 193 உறுப்பு நாடுகள் உள்ளன. அனைத்து நாடுகளுக்கும் ஒரே மதிப்பு அங்கு அளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அதன் அமைப்பிலும் செயல்பாட்டில் நியாயமற்று இருப்பது உண்மை. ஐநா சபையின் எளிதான விமர்சிக்க இது காரணமாக இருக்கின்றது. எனினும் ஐநா பெருமைப்படத்தக்க வகையில் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறது. உலகம் முழுவதும் மனிதாபிமானமான உதவிகள், நிலையான வளர்ச்சிக்கான ஆதரவு, காலநிலை நடவடிக்கைகளுக்கான பிரச்சாரத்தை வழிநடத்துதல் ஆகியவற்றின் ஐதார் செய்து வரும் அசாதாரண பணிகளை எண்ணி நான் பெருமை கொள்கிறேன் என தெரிவித்தார். தொடர்வது உலக செய்திகள். 2025 ஆண்டின் இறுதியில் இங்கிலாந்தில் வேலையின்மை சுமார் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2025 டிசம்பர் வரையிலான 3 மாதங்களில் இங்கிலாந்தில் வேலையின்மை விகிதம் 5க்கு 2 வீதமாக உயர்ந்துள்ளது. 2025 நவம்பர் வரையிலான 3 மாதங்களில் இது 5க்கு 1 வீதமாக இருந்தது என்று தேசிய புள்ளிவிவர அலுவலகம் தெரிவித்துள்ளது. வருடாந்த ஊதிய வளர்ச்சி குறைந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் மிக குறைந்த மட்டத்திற்கு சென்றதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. 2024 அக்டோபரில் இங்கிலாந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்திய முதலாளியின் தேசிய காப்பீடு பங்களிப்புகளில் 25 பில்லியன் பவுண்ட்ஸ் அதிகரிப்பு மற்றும் தேசிய வாழ்க்கை ஊதியத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பை தொடர்ந்து தொழிலாளர் செலவுகள் அதிகரித்ததன் பின்னணியில் இந்த மந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இவற்றில் இளைய தொழிலாளர்கள் வீதாசாரமாக பாதிக்கப்படுவதாக தெரிகின்றது. 2024 ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து ஒட்டுமொத்த ஊதிய எண்ணிக்கை உச்சத்தை எட்டியதிலிருந்து 34 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களிடையே வேலைவாய்ப்பு 2,42,000 குறைந்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். நேற்றிரவு 7 மணிக்கு கண்டி பல்லேகலவில் ஆரம்பிக்கப்பட்ட இப்போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியானது முதலில் பந்து பரிமாற்றம் மேற்கொள்ள தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணித்தலைவர் மிட்செல் மார்ஷ் டிராவின் கென்டிட் முதலில் விக்கெட்டுக்கான கூட்டணியுடன் விக்கெட்டில் இழப்பின்றி 104 ஓட்டங்களை எடுத்தது. பின்னர் 181 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பின்னர் 182 என்ற ஓட்ட இலக்கினை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியின் முதல் விக்கெட் 8 ஓட்டங்களுக்கு வீழ்ந்தது.
குசல் ஜனித் பெரேரா ஒரு ஓட்டத்துடன் வெளியேறினார். எனினும் 10 திசங்க மற்றும் குசல் பெண்டிஸ் ஆகியோர் சிறப்பான இணைப்பாட்டத்தை வழங்கி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். இவர்களை தவிர பவன் ரத்நாயக்க 15 பந்துகளில் 28 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காதிருந்தார். போட்டியின் ஆட்ட நாயகனாக 10 திசங்க தெரிவானார். டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்தில் இடம்பெற்ற 2026 ICC T20 உலக கிண்ணத்தில் 28வது போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி ஐக்கிய அமீரகத்தை வீழ்த்தியது. இது தொடர்பில் ஆப்கானிஸ்தான் பெற்றுக்கொண்ட முதல் வெற்றியாகும். இன்று காலை 11 மணிக்கு ஆரம்பமான இப்போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று பந்து பரிமாற்றம் மேற்கொள்ள தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியானது 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்புகளுக்கு 160 ஓட்டங்களை எடுத்தது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 162 ஓட்டங்களை பெற்றது. ஆப்கானிஸ்தான் சார்பில் அதிகப்படியாக இம்ரான் சாத்ரான் 41 பந்துகளில் 53 ஓட்டங்களையும், அஸ்மதுல்லா உமர்சாய் 21 பந்துகளில் 40 ஓட்டங்களையும் பெற்றனர். இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.